நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்தும் நம்மோடு பத்தாசும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, விசுவாசிக்கிற எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் சிறியவர் பெரியவர் வாலிபர் இங்கே வந்திருக்கிறவருடைய பிள்ளைகளாக இங்கே ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கிறவருடைய மாதயவுக்காக செலுத்துகிறோம். வேத வசனங்கள் என்றும் நிலைத்து நிற்கக்கூடியவைகள், பரிசுத்தமானவைகள், வல்லமை வாய்ந்தவைகள், நன்மைகளை மேன்மைகளை எங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பதற்காக செலுத்துகிறோம். இந்த வேத வசனத்தை கொண்டு நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை பிரதி செய்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இது வேத வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானே, இந்த பரிசுத்த நாளில் இந்த ஒரு நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அருட்செய்தியின் வேத பகுதி, அதை நாம் ஏற்கனவே இந்த நாளுடைய சுவிசேஷ பகுதியாக நாம் வாசிக்கிட்டோம். அதை மீண்டுமாக ஒரு முறை நாம் வாசித்து இதன் பேரில் நாம் தியானிப்போம். அது பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 9 வரை. அந்த நாட்டிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது இடத்திலே தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களில் சில தூரத்திலிருந்து வந்தவர்களாகியால் நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சிஷ்யர்கள், இந்த வனாந்தரத்தில் ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்கப்படும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்திருக்க கட்டிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அவளுக்கு பரிமாறும்படி சிஷ்யரிடத்திலே கொடுத்தார். அவர் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவரிடத்திலே இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவளுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிகளில் 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராக இருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான பரிசுத்த நாளிலே நாம் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வரும்படியாக கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் திருப்பளித்திருக்கிறார். இந்த பரிசுத்த நாளில் எத்தனையோ பேர் இந்த வாய்ப்பை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். மாபெரும் சென்னை பட்டணத்தில் இன்றைக்கு ஆலயங்கள் திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இன்று நாம் கிராமப்புறத்தில் நாம் வாழ்ந்தாலும், ஒரு ஏழ்மை எளிய நிலையில் வாழ்ந்தாலும், ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், 1000 நாளை பார்க்கிலும் 9 பிரகாரங்களில் நடக்கும் நாள் அது மிக மிக ஒரு நல்லது என்று சொல்லுகிறவனமாக ஆண்டுடைய பிரகாரங்களில், ஆண்டுடைய பரிசுத்த ஸ்தலத்தில், அவருடைய சன்னிதானத்தில் நாம் ஒரு சிறு மந்தையாக சிறு கூட்டமாக நாம் இன்றைக்கு பிரவேசிக்கும்படியான ஒரு கிருபையை, அனுகிரகத்தை, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதற்கு முதலாவது நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதத்தின் முழுவதுமாக நம்மை கண்ணில் கருவி போல காத்து ரட்சித்து இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி வாரத்தில் நாம் இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை அளித்திருக்கிறார். இந்த மாதத்தில் மட்டுமில்லாமல் இந்த நாட்டில் ஒவ்வொரு ஞாயிறும் ஆண்டுடைய வார்த்தையை நாம் ஆண்டியோடு கேட்கும்படியான ஒரு பெரிய சாக்கியத்தை, பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதற்கு முதலாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to thank the Lord. முதலாவது ஆண்டவருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, இந்த தருணத்தை கொடுக்கின்ற தேவான் தேவனுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு நாம் ஒவ்வொருவரும் உளமாற மனமாற நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியமாக நாம் இதை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அருட்செய்தி வேத பகுதியை நாம் எல்லாருமே நன்றாக அறிந்திருக்கிறோம். இதுல மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் அங்கே பட்டினியாக இருக்கின்ற மக்களை, பசியோடு இருக்கின்ற மக்களை போஷிக்கிறார். இன்றைக்கு இந்த டெக்ஸ்ட் சொல்லுகின்ற இந்த வேத பகுதியில மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் கருத்தோடு
நம் மீது கரிசனையோடு இருக்கின்ற கடவுளாக இருக்கிறார். The concern of Jesus Christ. அதாவது இன்றைக்கு நாம் அநேக நேரங்களில் புலம்புகின்ற காரியங்கள், குடும்பமாக இருந்தாலும் அலுவலகமாக இருந்தாலும் அல்லது ஒரு சமுதாயமாக இருந்தாலும் நாம் சொல்லுகின்ற காரியங்கள், யாருக்கும் என்னை பற்றி அக்கறை இல்லை, யாருக்கும் என்னை பற்றி ஒரு கவலை இல்லை என்று நாம் சொல்லுகிறோம். குடும்பமாக இருந்தாலும் சரி, அது அலுவலகமாக இருந்தாலும் சரி, நாம் சோர்ந்து போகின்ற வேளையில நாம் சொல்லுகின்ற வார்த்தை, என் மேல யாருக்கும் அன்பு இல்லை, யாருக்கும் என்னை குறித்து அக்கறை இல்லை என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் எப்பொழுதும் அக்கறையோடு நான் இருக்கிறேன், எப்பொழுதும் உன் மீது நான் அன்போடு இருக்கிறேன், எப்பொழுதும் நான் உன்னை கைவிடாத கடவுளாக இருக்கிறேன். ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை என்ற வார்த்தையை நாம் அறிந்திருக்கிறோம். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை நான் கைவிடவில்லை என்று சொல்கிறேன். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை ஒரு காலம் மறப்பதில்லை, தகப்பன் தாய் கைவிட்டாலும் நான் உங்களை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 49:14 வாசிக்கின்ற போது, தாய் தன் பிள்ளையை மறப்பாளர், அவள் மறந்தாலும் நான் உன்னை ஒரு காலம் மறப்பதில்லை, இதோ என் உள்ளங்கையிலே நான் உன்னை வரைந்திருக்கிறேன். அப்படி என்றால் ஆண்டவர் அக்கறை உள்ள கடவுளாக இருக்கிறார். நான் கூட அநேக நேரங்களில் யோசிப்பேன், ஆண்டுடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப ஆழமான வார்த்தைகளாக இருக்கு. வேற எங்கேயாவது வரைந்திருக்கலாமே, மார்பில் வரைந்திருக்கலாம், முதுகில் வரைந்திருக்கலாம், அல்லது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாலிபர்கள் வந்து இந்த டாட்டி என்று சொல்லுகின்ற, அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எங்கே நடு ரோட்டில் கூட அந்த டாட்டை வந்து கொடுத்துருக்காங்க கை. அது வந்து வரைகின்ற ஒரு காரியமாகும். கோலம் போடுறதோ பேர் எழுதுறதோ அங்கங்கே அதை வரைந்து கொள்ளுகிறாங்க. இன்றைக்கு நகர்ப்புறமாக இருந்தாலும் சில டவுன்ஸாக இருந்தாலும் அதுக்குன்னு இந்த டாட்டை வரைகிறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. அது ஒரு காலகட்டத்தில் அழைந்து போகும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த டாட்டாவை எங்க பண்றாரு, உள்ளங்கையில இந்த டாட்டாவை வரைய. ஏன் ஆண்டவர் இதோ என் உள்ளங்கையில ஒரு வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற போது, அன்புள்ள ஆண்டவராகவே நான் இருக்கிறேன் என்பதை கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகின்ற ஒரு வேத பகுதியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சொன்ன இதோ என் உள்ளங்கையில் நான் உன்னை வரைந்திருக்கிறேன். உள்ளங்கையில் என்று சொல்லுகின்ற போது உடைய பார்வைக்கு நேராக, உடைய பார்வையிலே நாம் இருக்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக இதோ என் உள்ளங்கையில நான் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான ஒரு 252வது ஞான பாடல, கழித்து பாடு தேவ இரக்கத்தை நன்றாய் கொண்டாடு என்ற பாடல அவர் நமக்கு எவ்விதமாக உணவுகின்றாராம். தகப்பன் உணவுகின்றவனாக ஆண்டவர் நமக்கு உணவுகின்றார். இன்றைக்கு தகப்பன் உழைத்து நமக்கு உணவை கொண்டு வருகிறார். ஆகையினால் தாய் தேற்றுகிறது போல தகப்பன் உணவுகின்றவனமாக ஆண்டவர் நமக்கு உணவுகின்றார் என்ற அருமையான ஒரு ஞானம். அதனால அக்கறை உள்ள ஆண்டவராக தாய் தந்தை எவ்விதமாக நம் மீது அன்புள்ளவர்களாக அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோமோ, என் தாய்க்கு நிகரானவர் யாரும் என்று சொல்லும், என் தகப்பனுக்கு நிகரானவர் யாரும் என்று சொல்லும். அதை காட்டிலும் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன் மீது கரிசனை உள்ள ஆண்டவராக இருக்கிறேன். சங்கீதத்துல அருமையான ஒரு வசனம், தாய் தகப்பன் கைவிட்டாலும் நான் உங்களை கைவிடவில்லை என்ற அருமையான ஒரு வசனத்தை நாம் அறிந்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் 25ஆம் சங்கீதம் 10ஆம் வசனமா அல்லது 27:10 பார்த்தீங்கன்னா, தாய் தகப்பன் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்றார். 27. அப்படி என்றால் அவ்வளவு அக்கறை உள்ள கடவுளாக இருக்கிறார். இங்கே மலையில வனாந்தரத்துல ஆண்டுடைய வார்த்தை வாஞ்சியோடு மிகுந்த மன விருப்பத்தோடு ஒரு கூட்டம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுறத ரொம்ப ஆர்வமா வாஞ்சியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களை அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறார். இவங்க இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளையும் வாயும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவங்க பசியை அல்லது இவருடைய தேவையை ஆண்டவர் கூர்ந்து கவனிக்கிறார். His mind is fixed and focused on needs of the people who were listening God's word. ஆண்டவருடைய வார்த்தையை வாஞ்சியோடு
கேட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் மீது எவ்வளவுதான் ஆண்டுடைய வார்த்தை சொன்னாலும், தேவனுடைய ராஜ்யத்தை அவர் அதிகமாக எடுத்து உபதேசம் பண்ணாலும், பிரசித்தம் பண்ணாலும், இவர் அந்த மக்கள் மீது வாங்கி உள்ள கடவுளாக இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரத்துல அருமையான ஒரு சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். விருந்துக்கு அழைக்கப்பட்ட கிறிஸ்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? வாட் இஸ் ஹிஸ் பிசினஸ்? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா, நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனிதன் கஷ்டப்படுகின்ற அவனுடைய கடினமான நிலையை, அவனுடைய அவஸ்தையை, அவனுடைய சரீர உபாதையை, அவருடைய மனநோக்காட்டை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கூர்ந்து கவனிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். கிறிஸ்து பிரியமான இன்றைக்கு ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் நினைப்பூட்டுகின்ற ஒரு காரியம், உன் கஷ்டத்தை நான் காணவில்லை, அல்லது உன் வேதனையை நான் காணவில்லை, உன்னுடைய உள்ளத்தின் துக்கத்தை, துயரத்தை, உன்னுடைய வாழ்வில் இருக்கின்ற பிரச்சனைகள், உன்னை நெருக்கின்ற, உன்னை நொறுக்கி போடுகின்ற, உன்னை நாசப்படுத்துகின்ற பிரச்சனைகளை நான் காணவில்லை என்று நீ ஒரு காலம் எண்ணாதே. நான் எப்பொழுதும் உன் மீது அக்கறை உள்ள ஆண்டவராக, அன்புள்ள ஆண்டவராக, உன் தேவைகளை, உன் விண்ணப்பங்களை நான் அறிந்திருக்கிற கடவுளாக இருக்கிறேன். என் வெட்கத்தை ஆண்டவர் நீக்கி போடுவாரா? இந்த இழிவான நிலையை நீக்கி போடுவாரா? ஆண்டவர் சொல்றாரு, உன் வெட்கத்தை ஆண்டவர் என்ன பண்றாரா? அவர் நீக்கி போடுகிறேன். உன் வெட்கத்துக்கு பதிலாக, அருமையான வசனம் ஏசாயா தீர்க்கன் எழுதுகின்ற 61ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவர் நமக்கு சாம்பலுக்கு பதிலாக எதை கொடுக்கிறாரா? சாம்பலுக்கு பதிலாக சிங்கார். சாம்பல் அதாவது ஒரு பொருள் இருந்து ஒரு கடைசி நிலையில் இருக்கிறது தான் சாம்பல். அது கந்தையா இருந்தாலும், அது துணியா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய பொருளா இருந்தாலும், அது எரிந்து கடைசியா வர்றதுக்கு பேர் நாங்க சாம்பல். நல்லா இருக்கிற மனுஷன் சில நேரம் நம்ம என்ன சொல்லுவோம்? நீ சாம்பலா போன்னு சொல்லு, நீ ஒண்ணு இல்லாம போன்னு சொல்லு. அப்படின்னாக்கா அதாவது உயர்ந்த நிலையில இருக்கின்ற நிலையிலிருந்து கடைநிலைக்கு கடைசி நிலையில வருகின்ற ஒரு நிலை தான் சாம்பல். ஆனா ஆண்டு சொல்றாரு, சாம்பலுக்கு பதிலாக நான் உனக்கு சிங்காரத்தை கொடுப்பேன். துயரத்துக்கு பதிலாக நான் கொடுக்கிறாரா? ஆனந்த தைலத்தை. A transition, a change of situation. That situation to very joyful situation. Transition என்று சொல்வாங்க. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பேன். கிறிஸ்துவுக்கு பிரியமான ஆண்டவர் நம்முடைய நிலைமையை பார்க்கிறார். வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு சந்தோஷமான, நீ வெட்கப்பட்ட இடத்துல நீ நிமிர்ந்து இருக்கும்படியாக நான் செய்கின்ற ஆண்டுடைய வார்த்தைகளை, வசனங்களை, வாக்குத்தத்தங்களை நாம் நன்றாக அறிந்து இருக்கிறோம். இங்கே கூட ஒரு கூட்டம் ஆண்டவரே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆண்டுடைய வார்த்தையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆண்டுடைய வாயை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவர் போதனையை பார்க்கிறாங்க, அவருடைய மகிமையை, மகத்துவத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவங்க இடத்துல 3 நாளாக இருக்கிறார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஜனங்களுக்கு பரிதபிக்கிறவர், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாத இருக்கிறார்கள். அவங்களுக்கே தெரியல அவங்க தேவை, அவங்களுக்கே தெரியல அவங்க பசி, அவங்களுக்கே தெரியல அவங்க பசி தான். ஆனால் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு அவர்களுடைய தேவைகளை அவர்கள் மறந்து இருக்கிறார்கள். ஆனால் ஜீசஸ் இஸ் மைண்ட்ஃபுல் ஆஃப் them. ஆனால் அவருடைய தேவைகளை அழகா போன மாதத்துல கூட நமக்கு அருமையான ஒரு வாக்கு வசனம். என்ன வாக்கு வசனம்? வசனத்தை சொல்லுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
இவைகளெல்லாம் seek ye first the kingdom of God and all these things shall be added unto you. Seek ye first the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும் சொல்றாரு. இன்னொரு இடத்துக்கு நான் வரேன், அது கூட எப்படி கொடுக்கப்பட்டது என்பது இதில் சொல்லப்பட்டது. இதே அர்த்தத்துல ஆண்டவர் சொல்றார், நான் இவர்களுக்காக பரிதபிக்கிறேன், இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். ஏனால் இடத்துல தங்கியிருந்த இந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றும் இல்லாது இருக்கிறார்களே. கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவரை நாம் நோக்கினால் அவர் நம்மை ஒற்று நோக்கி பார்க்கின்ற கடவுளாக, நம்ம மட்டும் கிடையாது, இந்த தேவைகளை அவர் பார்க்கின்ற கடவுளாக இருக்கிறார். இவர்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், இவர்கள் 3 நாளாய் சாப்பிடாமல் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற போது இன்னொரு வார்த்தையை, அப்படி இவங்களை பட்டினியாகவே நான் அனுப்பிவிட்டால் என்ன ஆயிடுவாங்க? சோர்ந்து போவாங்க. அப்ப ஏசாமி சாப்பிட்டாரா? அவரை பத்தி அவருக்கு கவலை இல்லை. அவரை பத்தி அவருக்கு கவலை இல்லை. ஆனா நம்ம பத்தி தான் கவலை. அவருடைய வாழ்வை பற்றி அவருக்கு கவலை இல்லை. அவர் மரித்து பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கின்ற நம்முடைய பாவத்துக்காக, அவருடைய பாவத்துக்காக அவர் மரிக்கல. நமக்காகவே வந்தவர், நமக்காகவே வாழ்ந்தவர், நம்மிலே வாழக்கூடிய தெய்வமாக இருக்கின்ற கடவுள். அவரும் 3 நாள் சாப்பிடல, சீடர்களும் 3 நாள் சாப்பிடல. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்த அந்த மக்கள் பட்டினியாக இருக்கிறார்கள். அவர்கள் போகின்ற போது வழியிலே சோர்ந்து போவார்கள் என்று அக்கறையோடு அவருடைய கரிசனையோடு பார்க்கின்ற கிறிஸ்துவாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள இன்றைக்கு நான் உங்களுக்கு 3 ட்ரிபிள் என்ன சொல்றேன்? இஸ் மைண்ட் ஃபார் தி பீப்பிள், இஸ் மைண்ட் ஆஃப் ஜீசஸ். நம் மீது மனமுள்ள கடவுளாக இருக்கிறார். அவருடைய மனம், அவருடைய எண்ணம், அவருடைய உருக்கம் எல்லாமே அங்கே அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மக்கள் மீது தான் அவருடைய மைண்ட். ஏன்னா நீ மைண்ட் பண்றதே இல்லை, நம்ம அடிக்கடி சொல்லுவோம். உங்க ஃப்ரெண்டு நம்மளை மைண்ட் பண்ணனா என்ன மைண்ட் பண்றதே இல்லை, என் நினைவே உனக்கு இல்லை, என்னை பத்தி நீ யோசிக்கவே பண்ற அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம நேசிக்கின்ற கடவுள், நம்ம மீது அக்கறை உள்ள கடவுள், கரிசனை உள்ள கடவுள், நம்ம என்று விசாரிக்கின்ற கடவுள், அவருடைய மைண்ட் எல்லாம் யார் மேல இருக்கு? என் மேல, உங்க மேல தான். என் மேல, உங்க மேல தான் அவருடைய மைண்ட் தான் இருக்கு. ஏன்னா அவருடைய வார்த்தையை நாம் இந்த அதிகாரமே கேட்டுக்கொண்டோம். டிவியை திருப்பம் எத்தனை சேனல்ஸ்? 101 சேனல். 101 சேனல்ல நமக்கு விருப்பமானதை, அது காலையா இருந்தாலும் மாலையா இருந்தாலும் நடுராத்திரியா இருந்தாலும் நம்ம போட்டோம். ஆனா ஆண்டுடைய வார்த்தையை தேடி நாடி வந்திருக்கிற நாம் அவரை நோக்கி பார்க்கின்ற போது அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். நமக்கு அடுத்தா இருக்கக்கூடிய இந்த தேவைகளை ஆண்டவர் கருத்தாய் நோக்கி பார்க்கின்ற கடவுளாக இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை, அவர் நீதியை நம்ம இந்த காலங்களில் நாம் தேடி வந்திருக்கிறோம். இந்த தேவைகள் என்ன என்பதை என்னுடைய தேவையாக இருந்தாலும், உடைய தேவையாக இருந்தாலும், அதை நேர்த்தியாகவே சரியான விதமாக 265வது ஞானப்பாடம் சேதவர யாரும் ஆண்டவர் என்ன பண்றாரா? அழகா ஆதரிக்கிறார். அவர் தூங்குவார், அவர் இதை பற்றி கவலைப்பட மாட்டாரு என்று நீ எண்ணாதே. சேதவர யாரும் அனைத்தும் ஆண்டவர் ஆதரிக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார். அவர் தூங்குவார், என்னை குறித்து எண்ணார், என்னை குறித்து நினையார் என்று நீ ஒரு காலமும் எண்ணாதே. 3 நாளா வசனத்தை கேட்டுட்டு இருக்காங்க, ஆண்டுடைய வார்த்தை கேட்டுட்டு இருக்காங்க. அதுல எவனா ஒருத்தர் யாராவது இவர் அம்மா யோசிச்சிருப்பாங்க, இவர் என்ன பத்தி கவலை இல்லை. ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை பத்தி கவலைப்படுறேன், உன்னை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என் மனமெல்லாம் உன் மேலதான் இருக்குன்னு சொல்லி ஆண்டு சொல்றாரு. இஸ் மைண்ட் ஃபார் தி பீப்பிள். முதலாவது ஒரு மனம் அந்த மக்களுக்காக பரிதவிக்கின்ற ஒரு மனமாக, அவள் மீது ஒரு ஏங்கல் உள்ள மனமாக, வழியிலே சோர்ந்து போவார்களே, இஸ் மைண்ட். அதற்கு அவருடைய சிஷ்யர்கள், இந்த வனாந்தரத்தில் ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்கும் என்றார்கள். அதற்கு அவர், உலகத்துல எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார். யோவான் எழுதின சுவிசேஷத்துல
6ஆம் அதிகாரத்துல இதே கேள்வியை வந்து யாரிடத்துல கேட்பாரு? சீடர்கள் ஒரு இடத்துல கேட்பாரு. யாரிடத்துல கேட்பாரு? பிலிப்பிடத்துல. அருமையா சொன்னாங்க. பிலிப்பிடத்துல யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல இதே கேள்வியை ஆண்டவர் கேட்பார். இவங்க பட்னியா இருக்கிறாங்களே, சாப்பிடாம இருக்கிறாங்களே, இவங்களுக்கு ஏதாயிலும் நாம் கொடுக்க வேண்டுமே என்று பிலிப்பிடத்துல ஆண்டவர் கேட்கிறார். அங்க அதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு தெரியும், எனக்கும் உங்களுக்கும் இன்றைக்கு என்ன தேவை, நாளைக்கு என்ன தேவை, அல்லது அடுத்த மாசம் என்ன தேவை, அடுத்த வருஷம் என்ன தேவை என்பது எல்லாவற்றையும் yes planned everything according to his planned action. இந்த planned action எல்லாமே வந்து எல்லாவற்றையும் அவர் முடிவு செய்திருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். ஜான் கால்வின் என்ற ஒரு அற்புதமான ஒரு தியாலஜியன் என்ன சொல்றாரு? everything goes according to his predestination, his pre-plan. எல்லாவற்றையும் அதை எவ்வளவு முன்குறித்து இருக்கிறார்கள், அழைத்து இருக்கிறார். ரோமர் 8:29 வாசிக்கிற போது அவர் எல்லாவற்றையும் predestined பண்ணி இருக்கிறார். நம்ம தான் யோசிச்சுட்டு இருக்கோம், நம்ம தான் பேதலிச்சுட்டு இருக்கோம், நம்ம தான் அலமாக்கிட்டு இருக்கோம். ஆனா எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக அழகாக பிரசங்கி 3:10-11 வாசிக்கின்ற போது கர்த்தர் எல்லாவற்றையும் அதன் காலத்துல நேர்த்தியாக அழகாக செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் has done everything in a fine manner. எல்லாவற்றையும் அழகாக in a beautiful manner. ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அழகாக செய்யக்கூடியவராக பிலிப்பிடத்துல கேட்கிறாரு. ஆனால் அவர் இதை எப்படி செய்ய போகிறார் என்பதை அவர் முன்குறித்தே அறிந்திருந்தார். அவன் சொல்றான், ஐயா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும் அப்படின்னா கூட, கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும்னா கூட எத்தனை தினாரம் தேவைப்படுது? 200 தினாரம் தேவைப்படுது. அவங்களுக்கு வரி காசு கட்டுறதுக்கு நயா பைசா இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஏசாமியும் அவருடைய சீடர்களும் வாழ்றாங்க. நம்ம நிறைய நேரங்களில் வந்து ஊழியர்களை கூட நம்ம குறை சொல்லணும், ஆயர்களை கூட குறை சொல்லணும். பிறருக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் ஜெபம் பண்றாரு, இவரு போய் வட்டி கடன் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம நேரங்கள்ல விமர்சிக்க கூடும். ஏசாமிக்கு அந்த நிலைமை, ஆசீர்வதிக்கிற கடவுளுக்கு அந்த நிலைமை, வரி கட்டுவதற்கு கூட பணம் இல்லை. பேருக்கு சொல்றாரு, ஓ ஒரு மீன் வாயில இருந்து எடுத்துட்டு வா, அதை வச்சு வரி கட்ட. கிறிஸ்துவுக்கு பிரியமுள்ள அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அழகாக செய்யக்கூடிய கடவுளாக இருக்கிறார். 200 தினாரத்திற்கு வழி என்ன? கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா கூட 200 தினாரம் தேவை என்று பிலிப்பு சொல்லுகிறார். இந்த விஷயத்த பிலிப்பு யார்கிட்ட போய் சொல்றான்? அந்திரியா கிட்ட. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு அந்திரியா கிட்ட சொல்றான். அந்திரியா பிரச்சனைக்கு தீர்வு காணுகின்ற ஒரு மனிதனாக, பிரச்சனைக்கு தீர்வு காணுகின்ற அந்திரியா. அவன் பேரை வந்து பிரச்சனைக்கு தீர்வு காணுகின்ற அந்திரியா. அவன் கண்டுபிடிச்சாங்க, பக்கத்துல பையன்கிட்ட விஷயம் இருக்கு, பக்கத்துல பையன்கிட்ட இதற்கான தீர்வு. அவங்ககிட்ட 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கு. ஏசாமிக்கு இது போதுன்றது அந்திரியாவுக்கு, ஏசாமிக்கு இது போது என்பது அந்திரியாவுக்கு. அதுதான் இங்க கேட்கிறேன், உங்களிடத்துல எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அங்க அந்திரியா கேட்ட, அந்திரியா பையன் கிட்ட சொன்னா, இங்க ஓப்பனாக ஆண்டு சொல்றாரு, உங்களிடத்துல எத்தனை அப்பங்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானல இது மிக முக்கியமான ஒரு வசனம், மிக முக்கியமான ஒரு வசனம். இன்னைக்கு நான் கொடுத்துதான் கோயில் வந்து நம்ம நினைக்கிறோம் கட்டப்படுமா, நான் கொடுத்துதான் அந்த வேலை நடக்குமா அப்படின்ற கேள்வியெல்லாம். அன்னைக்கு மிஷனரிமார்கள்லாம் வந்து கிராமத்துக்குள் வந்தபோது அவர்கள் என்ன சொல்வார்கள் அப்படின்னாக்கா, அவங்க எல்லாவற்றையும் கொண்டு வந்துடுவாங்க. பால் சாண்டிங் என்றவர் ராமநாதபுரம் மதுரை சைடில் வந்து அவர் கிராமத்தோறும் நடந்து, குறிப்பாக பார்த்தீங்கன்னா பரமக்குடி, இளையாங்குடி,
தொண்டி, ராமேஸ்வரம், இந்த காரைக்குடி இந்த பகுதியெல்லாம் அவர் கடந்து வருகின்ற போது அந்த பாக்கெட் ஃபுல்லா சில்லற காசு எல்லாம் கொண்டு வருவார். சபை மக்களை சந்திக்கின்ற போது அள்ளி கொடுப்பார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து அவர் கேட்பார், உங்ககிட்ட என்ன இருக்கு? இந்த ஆலய கட்டுமான பணியா இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியமாக இருந்தாலும் அவங்க கான்ட்ரிபியூஷன், வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன்? ஒருவேளை அது ஒரு சிறிய தொகையா இருக்கலாம், ஆனால் யூ மஸ்ட் இன்வால்வ். நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும், உங்களை இந்த ஊழியத்தில் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த இன்வால்வ்மெண்ட் ஆனவர் அதிகமாக இருக்கிறார். ஸ்மால் கான்ட்ரிபியூஷன், இன்வால்வ்மெண்ட். நிறைய நேரங்களில் நம்ம வாங்குறாங்களாவே இருக்கிறோம், கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதான் வேதவசனம் அழகா சொல்லப்பட்டிருக்குது. அதாவது வாங்குவதை பார்க்கிறோம், கொடுப்பதே பாக்கியம். வாங்குவதை பார்க்கிறோம், கொடுப்பதே பாக்கியம். கிறிஸ்துவ நாம் கொடுக்கின்றவர்களாக இன்றைக்கு இருக்கிறோம். இன்றைக்கெல்லாம் வந்து எந்த வாழ்கிறாங்க, நமக்கு வந்து பணத்தை கொடுத்து இன்னைக்கு ஆலயத்தை நம்ம வந்து கட்டுறது ரொம்ப குறைவான ஒரு காரணம், ரொம்ப ரேர் திங்ஸ் ஆகிடுச்சு. இன்னைக்கு நம்ம நிறைய மாறி இருக்கிறோம். ஏசாமி இந்த மிஷினரி அப்ரோச் அன்னைக்கே வந்து கையாண்டு இருக்கிறார். மிஷினரி அப்ரோச் மிஷினரி பிறகுதான் கையாண்டு இருக்கிறார். ஏசாமி சொல்றாரு, உங்களுக்குல என்ன இருக்கு அதை கொண்டு வாங்க, bring what all you have. அவங்க சொல்றாங்க 7 அப்பங்கள் இருக்கிறது, கொஞ்சம் கொடுத்தாலும் 200 தினாரியம். 7 அப்பங்களை வைத்து இங்க 7, அங்க பார்த்தீங்கன்னா 5 அப்பங்கள் 2 மீன்கள். சில நேரங்களில் சில அந்த கான்டெக்ஸ்டும் அந்த டெக்ஸ்டும் மாறும். பைபிள் மத்தியில் சொல்லுகின்ற போது அது வேற மாதிரி சொல்லப்படும், யோவானில் சொல்லப்பட்டிருக்கிற போது ஆனால் இன்ஸ்டன்டா இவெண்ட் ஒன்றாக இருக்கிறார். அற்புதங்களை செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார், குறைகளை நீக்கி போடுகின்ற கடவுளாக இருக்கிறார், அன்புள்ள கடவுளாக இருக்கிறார். நிறைவானது வருகின்ற போது குறையெல்லாம் நீங்குகின்றவனமாக இங்கே 7 அப்பங்கள் உண்டு என்று இயேசுவிடத்தில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில இப்போ கான்பிடண்டா மாறிட்டார். ஜனங்களை தரையில அமர சொல்லுங்கள். ஒருவேளை சீடர்களுக்கு வந்து ஒரு நடுக்கமோ ஒரு பயம் இருந்திருக்கலாம். 7 அப்பங்கள் தானே இருக்கு, அல்லது அங்க 5 அப்பங்கள் 2 மீன் தானே இருக்கு, எல்லாரையும் இந்த இங்கே 4000 என்று சொல்லப்பட்டிருக்கு, அங்க 5000 என்று சொல்லப்பட்டிருக்கு, வேற இடத்துல 7000 சொல்லப்பட்டிருக்கு, எல்லாரும் உட்கார சொல்றாரு அப்படின்ற ஒரு நடுக்கமும் ஒரு பயமும் இருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் இல்லாதவர்களை இருக்கிறது போல பேர் சொல்லி அழைக்கிற கடவுளாக கிறிஸ்துவுக்கு திருமண. இன்றைக்கு நம்முடைய பாக்கெட்ல ஒண்ணு இல்லாம இருக்கலாம், இந்த வீட்டுல ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டுடைய வார்த்தையை ஆண்டுடைய வசனத்தை நாம் முன்வைத்திருக்கிறோம். இந்த இன்சிடென்ட்டை பாருங்க, ஆண்டவர் இல்லாதவர்களை இருக்கிறது போல பேர் சொல்லி அழைக்கிற கடவுளாக இருக்கின்றார். அவர் ஆண்டுடைய வார்த்தைகள் ஒரு நாள் வீணாய் விடுதாய் போவதில்லை. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பந்தமாய். இன்றைக்கு பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள், பெரிய பெரிய பக்தருடைய வாழ்க்கையில, பெரிய பெரிய சுவிசேஷருடைய வாழ்க்கையில நம்ம சாட்சியை கேட்போம் அப்படின்னாக்கா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் குறைவாக இருந்திருக்கும். ஆரம்பம் வந்து ரொம்ப எளிமையான ஒரு ஆரம்பமாய், அற்பமான ஒரு ஆரம்பமாய் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள் அங்கே அதிகமாய் பொழியப்படுகின்ற போது இன்றைக்கு வாழ்க்கையில உயர்ந்திருப்பார்கள். இங்கே இந்த காரியத்தை பார்க்கின்ற போது ஆண்டுடைய வார்த்தை எவ்வளவு உண்மையாக இருப்பது என்பதை நாம் பார்க்கிறோம். பந்தியில அவர்கள் அமர்கின்றார்கள். அமர்கின்ற போது ஆண்டவர் அவங்களுக்கு பரிமாறுபடி சொன்னார். எனக்காக உங்களுக்காக ஒரு பெரிய பயம். ஆனவர் கல்யாணத்துல அவங்க தண்ணீரை மட்டும்தான் பார்த்தாங்க. அந்த பணிவிடைக்காரர்கள் எதை பார்த்தாங்க? தண்ணீரை மட்டும்தான் பார்த்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பரிமாறுங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அம்மாவும் சொல்லிட்டாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். பணிவிடைக்காரர்கள் தண்ணீரை மட்டும்தான் பார்த்தாங்க. ஆனால் பரிமாறும் என்று ஆண்டவராகிய இயேசுக்கு சொன்ன மாத்திரத்துல அவங்க பரிமாறினாங்க. அந்த பரிமாறினப்போ அவங்களுக்கு தெரியாது, அதை வாங்கி யாரு குடித்தாங்களோ அவங்களுக்கு தான் அது திராட்சை ரசம் இருந்தது, அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டுடைய வார்த்தைக்கு, ஆண்டுடைய
சத்தியத்திற்கு நாம் கட்டுப்படுகின்ற போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறார். இஸ் மைண்ட் ஃபார் தி பீப்பிள். இரண்டாவது பாத்தீங்களா, இரண்டாவது என்ன? இஸ் மிரக்கல். முதலியமே மைண்ட், இஸ் மைண்ட். இரண்டாவது பாத்தீங்களா, அவருடைய அற்புதம் ஆற்றலில் இவர்கள் அறிந்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம். சில சிறு மீன்களும் அவரிடத்துல இருந்தது. அவர் அவர்களையும் ஆசீர்வதித்து அவளுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்த மீதியானவர்களில் 7 கொடையிலே இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ள இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல இருந்தேன், அதை வாசிங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொன்னான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா யோவானின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் புல்லுள்ளதா இருந்தது. 5000 பேரா இருக்கார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சிஷ்யர்களுக்கு கொடுத்தார். அவர் எடுத்து அவளுக்கு வேண்டி மட்டும் கொடுத்தார். கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, வேண்டி மட்டும் கொடுக்குறேன். இல்லையா? வேண்டி மட்டும் கொடுக்குறேன். இதுதான் கடவுளுடைய வார்த்தை. கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கனாலும் ஐயா 200 தினாரை வேண்டுமே என்று அங்கே அவன் அச்சப்படுகிறான், பயந்து போகிறான், அலப்பாயிரான். ஆனா ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற போது அது அபரிதமாய் மாறுகிறது. His smile for the people, His miracle for the people. எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறார். ஆரம்பம் மர்மமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். What is your contribution? What is your participation? What is your involvement? இந்த ஆண்டவர் அதிகமாக நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். கொஞ்சம் தானே நான் கொடுத்தேன்னா ஆயிட போகுது, நான் கொடுத்து அதுதான் கட்டளை ஏற போதா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த கட்டளை ஏறுது பாருங்க, இங்க அற்புதம் நடக்குது பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய கான்ட்ரிபியூஷனை, நம்முடைய இன்வால்மெண்ட்டை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் எடுத்து அவருக்கு வேண்டி மட்டும் கொடுத்தார். அவர் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சிஷ்யர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிகளை சேர்த்து வையுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொன்னாங்க. வேண்டி மட்டும் கொடுத்தாரு, மீதமும் வச்சிட்டாரு. வேண்டி மட்டும் கொடுத்தாரு, அதுல மீதமும் வைக்கின்ற கடவுளாக இருக்கிறார். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் மீதியானவர்களை சேதப்படுத்தாதபடி, சேதமாய் போகாதபடி அவைகளை அவங்க என்ன பண்ணாங்க, 12 குடையில அவர்கள் சேர்த்து வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற போது, ஆண்டவர் நம்மை தொடுகின்ற போது, சுகவீனமா பலம் இருந்தாலும் ஆண்டவர் என்னை தொடும், என்னை ஆசீர்வதி என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் அந்த அற்ப நிலையை அந்த இழிவான நிலையை கர்த்தர் மாற்றி கொடுக்கின்ற கடவுளாக இருக்கிறார். சாம்பலுக்கு பதிலாக நான் உனக்கு சிங்காரத்தை கொடுப்பேன், துக்கத்துக்கு துயரத்துக்கு பதிலாக நான் உனக்கு ஆனந்த தைலத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பட்டினியாய் இருக்கிறார்களே போகின்ற போது வழியிலே சோர்ந்து போவார்களே, அக்கறை உள்ள ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர், கருணை உள்ள ஆண்டவர், நம் மீது எப்பொழுதும் மனம் உருக்கமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். His mind is set and focused and fixed for His own people. Those who seek God's word, ஆண்டவர் வார்த்தை நாடி தேடி அந்த வனாந்தரத்துல அந்த மலையில ஆண்டவரே நோக்கி அவருடைய வார்த்தை அவருடைய வாயே பார்த்து கொண்டு இருக்கின்ற இந்த மக்கள் மீது ஆண்டவர் நோக்கமுள்ள கடவுளாக, கருணை உள்ள கடவுளாக, அவர் மீது கவனம் உள்ள கடவுளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். His mind for the people, His miracle for the people, His majesty, அவருடைய மாட்சிமை மகிமை இங்கே மக்கள் அறிந்து கொள்ளுகின்ற வண்ணமாக ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கின்றார். அவளுக்கு வேண்டிய மட்டும் அவர் கொடுத்தார். மீதியானவர்களுக்கு சேர்க்கும்படியாக இங்கே கர்த்தர் கிருபை செய்வதை, அற்புதம் செய்வதை நாம் பார்க்கின்றது. 3 காரியங்களை நாம் மனதிலே நிறுத்திக் கொள்வோம். அவருடைய மனமெல்லாம் நம் மீது நோக்கமாக இருக்கிறது. மனமுள்ள கடவுளாக இருக்கிறார். நம் மீது மன ஊக்கம் உள்ள கடவுளாக இருக்கிறார். இரண்டாவது பாத்தீங்கன்னா அவருடைய அற்புதங்கள் இன்றும் இருக்கான்னு நம்ம கேட்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் அற்புதங்கள் செய்யலாம், இன்னைக்கு அற்புதம் செய்யலாம். நம்மளில ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கார். எத்தனையோ பேர் அவரை ஆராதிக்க முடியல, எத்தனையோ பேர் அவரை நாட தேட ஆலயத்துக்கு நுழைய முடியல. இன்னைக்கு அவர் அற்புதங்கள் செய்கின்ற கடவுளாக மிரக்கல் மினிஸ்ட்ரி. எப்பவுமே பாத்தீங்கன்னா மிரக்கல் மினிஸ்ட்ரி தான்
அதிகமாக மக்கள் விரும்புகின்ற ஒரு ஊழியம், அற்புத ஊழியத்தை தான் அதிகமாக வச்சுக்கிறாங்க. அந்த அற்புத ஊழியத்தை யார் செய்ய முடியும் அப்படின்னாக்கா, எந்த ஒரு சாதாரண ஒரு மனுஷன், மாம்சமான மனுஷன் செய்யவே முடியாது. நான் அற்புதம் செய்யறேன், நான் உங்களுக்கு சுகம் கொடுக்குறேன் அப்படின்னு எந்த ஒரு மனுஷன் சொல்றானோ அவனுக்கு தான் அது முடிவு வந்துடுச்சுன்னு நம்ம புரிந்து கொண்டது. ஆண்டவர் தான் அற்புதம் செய்ய முடியும். ஆண்டவர் தான் நமக்கு சுகம் கொடுக்க முடியும். ஆண்டவர் தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க முடியும். மனுஷனால ஒரு பெரிய ஊழியக்காரங்க அவர்கிட்ட போனா அற்புதம் நடக்கும் அப்படி நம்ம யோசிக்குமானால அல்லது அப்படி நினைப்போம்னால அவரே நம்ம தப்பான வழியில போறதுக்கு நம்மளே வந்து அவருக்கு ஊக்கம் கொடுத்தார். அது நம்ம தப்பா அதை நினைக்கிறோம். எந்த ஒரு ஊழியக்காரனும் அற்புதத்தை செய்ய முடியாது. சாதாரண மனுஷன் அற்புதத்தை செய்யக்கூடியவர் யாரு? தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் தான். அவர் தான் பரிசுத்தராக இருக்கிறார். அவருக்கு தான் அந்த ஆற்றலும், அந்த நம்ம வந்து பக்திமானா இருக்கலாம். அவர் வந்து பக்திமானுக்கு பக்திமானு, சக்திமானுக்கு சக்திமான். பக்திமானுக்கு பக்திமானு, சக்திமானுக்கு சக்தி. அதே நேரத்தில் சொல்றாரு, நீங்களும் சக்திமான்களா இருங்கன்னு தான் சொல்றாரு. என்னையும் பெரிய காரியங்களை நீங்க செய்வீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். யாருடைய நாமத்துல செய்ய முடியும்? அவருடைய நாமத்துல தான் நம்ம செய்யணும். நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அவருடைய நாமத்தை மறந்துடுறாங்க. இயேசு என்ற நாமத்துக்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம் இருந்ததை மறந்துட்டு வேற ஒரு நாமத்தை கொண்டு தான் நம்ம இன்னைக்கு ஊழியர்கள் அவரு ஜெபம் பண்ணி அவரு பிரசங்கம் பண்ணி இது நடந்துச்சு அப்படின்னு அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். எந்த ஒரு மனுஷனாலும் அற்புதம் செய்ய முடியாது. அப்படி செய்யறாங்க அப்படின்னாக்கா அது யாருடைய நாமத்துல? இயேசு என்ற நாமத்துல மட்டுமே அந்த அற்புதங்களை செய்ய. பிலிப்பு செஞ்சிருக்க கூடுமா, அந்திரேயா செஞ்சிருக்க கூடுமா? அவங்க சிஷ்யர்கள் தான். அதனாலதான் அவங்களுக்கு ஆண்டவரே எங்கேயும் போகுது வனாந்தரத்துல இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும்னா கூட நமக்கு 200 தினாரி வேண்டுமே. அவங்களும் அர்ப்பணித்தவங்க, குடும்பத்தை விட்டு இயேசுக்கு பின்னாடி போனவங்க. பேதுரு எல்லாத்தையும் விட்டு விட்டு இயேசுக்கு பின் சென்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு வந்து செருப்பா உழைச்சோம். ஆண்டவருக்கு என்ன குடும்பத்தை நம்ம சொல்லணும், நான் இவருக்கு செருப்பா உழைச்சேன், ஆனா இவர் என்ன அங்கீகரிக்க மாட்டார். செருப்பு உழைக்க நம்ம தான் சொல்லணும், செருப்பு உழைக்க அது உழைக்க நம்ம தான் உழைக்கும், அப்படிதானே? ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட அற்புதம் செய்து. மார்க் எழுதி சுவிட்ச் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு இன்சிடென்ட். ஒரு தகவல் ஒரு பிள்ளையாண்டை கொண்டு வரும், பேய் பிடித்து அவன் வரத்திற்கு கீழே வரும். அந்த சீடர்கள் வந்து அந்த மகனுக்கு சுகத்தை கொடுக்க முடியல. இயேசு கிறிஸ்து வந்த உடனே சொல்லுவான், ஆண்டவர் இந்த சீடத்துல கொண்டு வந்தேன், ஆனா இது நடக்கல. ஏன் நடக்கல? அதுக்கு ரீசன் வந்து பிறகு சொல்ற. இயேசு என்ற நாமத்துல இயேசுவால் மட்டுமே அற்புதங்களை அதிசயங்களை செய்ய முடியும் என்பதை நாம் வேதத்துல அறிந்திருக்கிறோம். ஆகினால நம்ம மனுஷனுடைய நாமத்தை, மனுஷனுடைய பெயரை நம்ம வந்து மேன்மைப்படுத்தணும். நானா இருந்தாலும் மற்ற ஊழியக்காரனால யாரையும் நீங்க வந்து மேன்மைப்படுத்தாதீங்க. மேன்மைப்படுத்தி அவங்களை எங்க தள்ளுறாங்க? தரையில தள்ளினாலும் பரவாயில்ல, எங்க தள்ளுறாங்க? ஊழியில தள்ள. தரையில தள்ளினாலும் ஓரளவு சுதாரிச்சு எழுச்சிக்கலாம். குடியில தள்ளணும்னா குருடனுக்கு குருட வழிகாட்டணும். நம்ம எல்லாம் சாதாரண மனிதர்கள் தான். அதனால யாருமே ரொம்ப உயர்வா, ஒரு பரிசுத்தவான், ஒரு பக்திமான் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்ம நிற்பதும் நிர்மலமானதற்கும் தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. ஆண்டுடைய கிருபை தான் நம்ம தாக்கத்தை ஏற்றது. அதனால அவரால் மட்டுமே இயேசு என்ற நாமத்துல நாம் ஒரு காரியத்தை துவங்கி இயேசு என்ற நாமத்துல தான் நம்ம செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். அற்புதங்கள் அப்படின்னாக்கா அற்புதங்கள் நடக்குது. அது யாரால நடக்குது? தேவா, நான் எதனால் விசேஷித்தவன், இது என்னோடு கூட இருப்பதால். இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஏசாமி எங்கெங்க இல்லையோ அங்கெல்லாம் வந்து என்ன நடக்குங்க? ஒன்றும் இல்லாத. ஒன்று இது யோவான் 21ஆம் அதிகாரத்துல 3, 4, 5 வாசிக்கிறோம். பேதுரு பிறகு வந்து பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் கூட செய்யறாங்க. ஆனா இயேசு இல்லாத வித்தவுட் கிரைஸ்ட் அவன சொல்றான்,
ஒன்று பிடிக்கவில்லை. மறுபடியும் மீண்டும் போய் பிடிக்க போறான். ஒன்று பிடிக்கவில்லை. ஏசாமி கேட்கிற சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. ஒன்று பிடிக்கவில்லை. சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமான இயேசு இல்லாத வாழ்க்கை வெறுமையான ஒரு வாழ்க்கையாக, இல்லாத ஒரு வாழ்க்கை. அவர் இருக்கின்ற வாழ்வு தான் நமக்கு ஒரு நிறைவான ஒரு வாழ்வாக இருக்கிறது. ஆகினால நாம் எது செய்தாலும், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை ஒன்று செய்தாலும் யாருடைய நாமத்தில் செய்து பரிசுத்தப்பட என்று சொல்றார். இயேசு என்ற நாமத்தில் நாம் அதை செய்ய வேண்டியதாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த சம்பவத்துல, இந்த அற்புத நிகழ்வுல ஆண்டவர் 3 காரியங்களை நமக்கு நினைவூட்டுகிறார். என்னுடைய மனமெல்லாம் உன் மீது இருக்குது. My mind is for you. முதல்ல பாத்தீங்கன்னா is mind. இரண்டாவது, எனக்கு உங்களுக்கு எப்பவுமே ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். எந்த சூழ்நிலையும் அற்புதம் செய்ய முடியும். சாம்பலா போற நிலையில நமக்கு ஆண்டவர் சிங்காரத்தை சூட்ட முடியும். அவர் is miracle for us. அவர் அற்புதம் செய்யறாருனால அது யாருக்காக? அவருக்காக கிடையாது. அவருக்காக ஒரு நாள் அவர் அற்புதம் செஞ்சு சிலுவையில சொல்றான், என்னையும் விடுவீங்க உங்களையும் விடுவீங்க. ஒரு கதை சொல்றான், உங்களுக்கு தான் எல்லா ஆற்றலும் இருக்குது, எல்லா பலமும் இருக்குது, எல்லா மகத்துவமும் இருக்குது. நீ பக்திமான் கிட்ட நீ சக்திமான், உன்னால எதாவது செய்ய முடியுமே. அவர் தனக்காக சக்திமானா காட்டினார், பிறருக்கு தான் சக்திமானா அற்புதங்கள் அதிசயங்களை சாதனைகளை செய்யக்கூடிய கடவுளாக. தனக்காக அவர் ஒரு நாளும் செய்து கொள்வதில்லை. அப்படி அற்புதங்கள் என்றால் அவர் எனக்கும் உங்களுக்கும் என்றைக்கும் அற்புதங்களை செய்ய அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. எனக்கு நான் சொல்றேன், ஒரு கஷ்டம் இருக்கா, நஷ்டம் இருக்கா, கடன் பிரச்சனை இருக்கா, வேதனை இருக்கா, அற்புதம் செய்வதற்கு என் கரங்கள் குறுகி போகவில்லை. அதற்கான வழிகளை நான் உண்டாக்குறேன். 260வது ஞானப்பாட்டு. அதாவது அழகா அவர் வழியை உண்டாக்குவார். வழி இல்லாத இடத்துக்கு நிறைய நேரங்கள் நான் சொன்னோம், வழி இல்லாத ஊருக்கு வழிகாட்டுவாங்க. அது யார் தெரியுங்களா? ஏசாமி. வழி இல்லாத ஊருக்கு யார் வழிகாட்டுறதுங்க? ஏசாமி. வழி இல்லாத ஊருக்கு வழியை உண்டாக்குகின்ற தேவாதி தேவனாய் கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறார். அற்புதங்களை அவர் தனக்காக செய்து கொள்வதில்லை, எனக்காகவும் உங்களுக்கும் இன்றும் என்றும் நாளைக்கு சரி வரக்கூடிய நாட்களும் நான் அற்புதத்தை செய்த. கொரோனா வைரஸ் நீக்கி போட முடியுமா? வழி இல்லாத ஊருக்கு வழிகாட்டுறவர் யாரு? ஏசாமி. மாத்திரை இல்லாத வேலைக்கு மாத்திரை கொடுக்கிறவர் யாரு? ஏசாமி. கிறிஸ்துவுக்கு அவராலே எல்லாம் செய்யக்கூடும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. லூக்கா 1:37. லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய கடவுளாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஆகினால அற்புதங்களை என்று இஸ் மைண்ட் ஃபார் அஸ், இஸ் மிரக்கிள் ஃபார் அஸ். அந்த அவருடைய அற்புதமே எனக்காக உங்களுக்காக அற்புதம் செய்கிறார். இஸ் மெஜஸ்டி ஃபார் அஸ். அவர் எப்படி மகிமை அடைகிறார்? அவர் மகத்துவம்னாக்கா இதை செஞ்சு அவர் மகிமை அடைகிறார். எனக்காக உங்களுக்காக சாதனைகளை செய்வது தான். தனக்காக சாதனைகளை, தனக்காக அற்புதங்களை, தனக்கான பெரிய அரிய செயல்களை செய்து அவர் மாட்சியை வெளிப்படுத்துறதில்லை, நம்முடைய குறைவுகளில். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை, இவன் பிறவி குருடனாக இருக்கிறானே, எதனால? இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா? ஆண்டவர் சொல்லுவாரு, it is not because of the sin of his parents or sin of his own. இவருடைய பாவம் அல்ல, இவருடைய பெற்றோருடைய பாவம் அல்ல. It is not because of his own sin. It is not because of the sins of his parents. எதுக்காக இவன் பிறவி குருடனாக இருக்கிறான்? தேவனுடைய நாமம் மகிமை அடைவதற்காக. தேவனுடைய நாமம் பிறவி குருடனாக பிறந்திருக்கிறது. That his name be glorified for the glory of God. தேவனுடைய நாமம் மகிமை அடைவதற்காக. லாசர் மரித்த போது கூட ஆண்டவர் சொல்றாரு, மரித்திருக்கிறார், ஆனாலும் தேவனுடைய நாமம் மகிமை அடையும் என்று சொல்லப்படுது. அதனால the tribune lamb, இதை நீங்க மறக்காதீங்க. His mind for us, His miracle for us, His majesty is also for us. அவரு மகிமை அடைறாரு, நம்மையும் மகிமைப்படுத்துறாரு. ரோமர் 8:29-30 அவர் நம்மை மகிமைப்படுத்துகிறார். Not only we glorify Him, He also glorifies us. நம்மையும் அவர் மகிமைப்படுத்துகிற கடவுளாக இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய குறைகளை அவர் நிறைவாக்குவார். இந்த
துக்கங்களை அவர் சந்தோஷமாக, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறார். சாம்பலுக்கு பதிலாக நான் சிங்காரத்தை கொடுக்கிறேன், துக்கத்துக்கு துயரத்துக்கு பதிலாக நான் ஆனந்த தைலத்தை கொடுக்கிறேன், வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுக்கிறேன்னு சொல்றார். இழிவுக்கு பதிலாக நமக்கு ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நன்மைகளை கொடுக்கிறேன்னு சொல்லுகிறார். அதனால் ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து வாஞ்சியோடு கேட்போம். நமக்கு தேவைகள் அது எதுவாக இருந்தாலும் அவைகளை ஆண்டவர் நிறைவேற்றுகின்ற, அதை பூர்த்தி செய்கின்ற தேவாதி தேவனாய் கர்த்தாதி கர்த்தராக மகிமையின் மேகம் நம் மீது அவர் எழுட்டு நம்மை தாங்கி ஏந்தி பிடிக்கின்ற கடவுளாக நாம் இருக்கிறேன் என்று ஆண்டவர் திருவிழப்படுத்துகிறார். ஆண்டு சொல்லி முடியாத நன்றிகளுக்காக அவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். இயேசுவுக்கு நல்ல ஆண்டவரே, அருமையான நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த நாள்ல நீர் ஆண்டவரே எங்கள் மீது மனமுள்ள கடவுளாக இருக்கிறேன். ஆண்டவரே, அமிதமாக நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்வதில் எப்பொழுதும் நீர் நாட்டமாய் வாஞ்சி உள்ள கடவுளாக நீர் அற்புதங்கள் செய்வதற்கு என் கரங்கள் குறுகி போவதில்லை என்று நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஆண்டவரே, அமிதமாக நீர் மகத்துவம் மகிமை நிறைந்த கடவுளாக இருக்கிறேன். எங்கள் மத்தியில் இந்த பரிசுத்த நாமம் எப்பொழுதும் மகிமை அடைய வேண்டும் என்பதே திருவிழா சித்தமாக இருக்கிறது. நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வாய்ப்பை, அற்புத நிகழ்வை நாங்கள் அதிகமாக நாங்கள் தியானிக்க முடியாது. ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டி மட்டும் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் மீதியானவர்களை மீதி விடுக்கின்ற கடவுளாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாத ஒரு சத்தியத்தை நாளில் இங்கு கொடுத்த தயவுக்காக நடுவரை வச்சிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். எத்தனையோ பேர் எத்தனையோ தேவைகளோடு கட்டார், சொல்ல முடியாத தேவைகளோடு, கஷ்டங்களோடு, நஷ்டங்களோடு, வேதனைகளோடு இருக்கின்ற இப்படைகளை கற்று இறங்க முடியாது சொல்லிக்கிறோம். கேட்டால் இறக்கமுள்ள கடவுளாக, இறக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள கடவுளாக இருக்கு. தாய் தேர்ந்தது போல் தேர்ந்தது என்று சொல்லியிருக்கு. தகப்பன் மனமாய் இறைவனுக்கு உணவுகின்ற தேவாதி தேவனாய், இறைவனுக்கு தாய்க்கும் தந்தைக்கு மேலான கடவுளாய் இருப்பதற்கான செலுத்துகிறேன். எல்ஷடாய் கத்தாய், பராக்கிரமசாலியாய் கத்தாய், இறைவனுக்கு அற்புதங்களை அதிசயங்கள் செய்கிற வளர்ப்படைத்த ஆண்டவராய் இருப்பதற்கான வந்திருக்கின்ற மக்களை, வரத்தரப்பட்ட மக்களை தங்கள் ஆசீர்வதித்து தியானிக்கிறேன். தொடர்ந்து இதை எடுத்து பயன்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் வலிமையான நாமத்தில் தாழ்மையான நமக்கு தெரிவிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை ஜெபம் சொல்லுவாக. பரமண்டலின் பிதாவே, நாமஸ்துதாக, ராட்சரோதாக, சித்தமரத்தில் சிந்தையை சேர்த்ததாக, இந்த நாளத்தை இருக்கிறார். எங்கள் நாடுகளுக்கு நாங்கள் மன்னித்து பார்ப்போம். சோதனைகள் பிரவேசிக்கலாம். ராட்சியம் வல்லமை சாமி.